Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நாங்க ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே என்னோட சேனல்ல நிறைய கேக் ரெசிபி நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ரொம்பவும் டேஸ்டியான ஒரு யோகர்ட் கேக்கை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்ப நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான யோகர்ட் கேக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த யோகர்ட் கேக் செய்யறதுக்காக 2 முட்டையும் 2 பேக்கெட் வெனிலா சுகரும் அதோட 150 கிராம் சீனியும் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீனியையும் முட்டையும் ஹை ஸ்பீட்ல ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் நல்ல க்ரீம் ஆனதும் பீட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்க, முட்டையும் சீனியும் நல்லா பீட் பண்ணப்பட்டுட்டு இதோட நாங்கள் 1/2 கப் ஆயிலையும் சேர்த்து திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி கொள்ளலாம். இந்த யோகர்ட் கேக் செய்யறதுக்காக நான் 200 கிராம் வெனிலா ஃப்ளேவர் உள்ள யோகர்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் பிளெயின் யோகர்ட், இல்லைன்னு சொன்னால் எங்களோட சாதாரண தயிர் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த யோகர்ட்டை சேர்த்த பிறகு நீங்கள் கூடுதலாக பீட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் போதும். இப்போ இந்த முட்டை யோகர்ட் கலவையோட 180 கிராம் மாவும் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. யோகர்ட்லையும் இனிப்பு இருக்கிறதால தான் நான் 150 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பிளேன் யோகர்ட் இல்லைன்னு சொன்னால் தயிர் சேர்க்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சீனி அளவையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்காக 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக் ட்ரேயை இவ்வாறு 2 தரம் தட்டி கொள்ளுங்க. நீங்கள் இவ்வாறு தட்டுறதால அந்த கேக் கலவையில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் போய் எங்களுக்கு கேக் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த கேக்கை நாங்கள் 180 பாக செல்சியஸில் ஒரு 40 45 நிமிஷம் பேக் பண்ணி கொள்வோம். இப்போ பாருங்க, எங்களோட கேக் நல்லா பொங்கி நல்லா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கேக்கை ட்ரேயிலிருந்து எடுத்து இந்த வயர் ரேக்கில் வச்சு நல்லா ஆற விடுவோம். இப்போ பாருங்க, எங்களோட கேக் நல்லா ஆறிட்டுது. இப்போ மேலாட நான் ஐசிங் சுகரை தூவிக்கொள்றேன். நீங்களும் விருப்பம்னு சொன்னால் தூவிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த யோகர்ட் கேக்கை எவ்வளோ குயிக்காக எவ்வளோ ஈஸியாக வீட்டிலேயே செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி நீங்கள் டீ போடுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முதல் செய்ய தொடங்கினீங்கன்னு சொன்னாலே டீ குடிக்கும் போதே இந்த கேக்கையும் சாப்பிடலாம். இப்போ நீங்களே பாருங்க, நாங்கள் செய்த யோகர்ட் கேக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா பொங்கி நல்ல சாஃப்டாக வந்திருக்குது. அதோட நாங்கள் சேர்த்த யோகர்ட்டும் சேர்ந்து நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. உங்களுக்கும் இந்த யோகர்ட் கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.